வசிக்கிற அனைத்து குடும்பங்களையும் இந்த பாடலை கேட்டவர்கள் ஆண்டவரே நாளை நம்முடைய கிராமத்து மக்களுக்கு கிறிஸ்துவின் ஊர்வலத்தை அறிவிக்கும்படியாக அவருடைய பாதத்திலே ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெறுவார்களாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் தந்தவழி அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் நேசிக்கிற இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய வியாபாரங்களையும் தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி இந்த கிராமத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்தில் உள்ள 8 தெருக்களிலும் கடவுளுடைய பூர்ண கிருபையும் அன்பும் ஆசீர்வாதம் திகழத்தக்கதாக தேவனீர் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய தூதர்களை எங்களோடு அனுப்பி ஒவ்வொரு தெருக்களிலும் ஆண்டவரே எங்களுடைய பாதம் பட்டமைக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு தெருக்களில் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தோடும் நல்ல பலத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் பொருளாதாரத்திலும் கல்வி ஞான அறிவிலும் ஆண்டவரே பெயர் பெற்றவர்களாக விளங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து தந்தமைக்காக கோடான கோடி தோத்திரங்களை நன்றிகளையும் நாங்கள் தெரிவிக்கிற ஆண்டவரே. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராக இருப்பார்கள் என்று சொன்னார். நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைக்காக சிலுவை காட்சியின் தரிசனத்தை கொடுத்து கிறிஸ்து மெய்யாகவே எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர்த்தார், இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய நாமத்தினாலே மேன்மை பெறும்படியாக இதோ திருச்சபை ஊழியராக மூப்பர்களாக விசுவாச மக்களாக எங்கள் குடும்பத்தை எங்களுடைய கிராமத்தை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிற சுவாமி. தொடர்ந்து தூய ஆவியுடைய பிரசன்னம் இந்த கிராமம் முழுவதும் ரத்த கோட்டைகளாய் நிரப்பும்படியாக எல்லா வல்ல இறைவன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இக்கிராமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினும் சிநேக வழி நடத்துதலும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட நாம் சென்று வந்த இந்த 8 தெருக்களிலும் தேவ பிரசன்னம் நிரம்பும்படியாக